ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 6வது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சித்தாள் 7. ஃபஸ்ட்டு 5 கொஷின் முன்னாடி வீட்டில் பார்த்துருக்கோம். இதில் 5 கொஷின் பார்க்கலாம். பாருங்கள். சுருக்கமான விடை தருக. 6வது கொஷின், படத்தை உற்று நோக்கி கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அதில் வட்டங்களின் எண்ணிக்கை, அதில் வட்டம் 1 இருக்கும். செவ்வகங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2, சதுரங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2, முக்கோணங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 3 இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்கும். அவ்வளோதான் 6வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 7வது கொஷின், கொடுக்கப்பட்ட படத்தில் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், வட்டங்களின் எண்ணிக்கை. இதில் எவ்வளோ வட்டம் இருக்குன்னு என்னென்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இது 1 12, இது 13, இது 14. அப்போ வட்டங்கள் எவ்வளோ இருக்குது? 14. அப்போ இங்கே 14. அப்போ சதுரங்களின் எண்ணிக்கை, சதுரம் பாருங்கள் எல்லாத்துலேயும் இங்கே 1 தான் இருக்குது. அப்போது இங்கே 1ன்னு வரும். அதுக்கப்புறம் முக்கோணங்களின் எண்ணிக்கை, முக்கோணம் பாருங்கள் இங்கே ஒரு மூக்கா கொடுத்துக்குறாங்க 1, அதுக்கப்புறம் இது 1 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போ முக்கோணங்கள் எவ்வளோ இருக்குது? 6. அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வகங்களின் எண்ணிக்கை, செவ்வகம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள் இது 1 செவ்வகம் 1, இது 1 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 1 7, இது 1 8. அப்போ 8 செவ்வகம் இருக்குது. அப்போ 8. அவ்வளோதான் 7வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 8வது கொஷின் பாருங்கள், கொடுக்கப்பட்ட உருவத்தை வரைய தேவைப்படும் சதுரங்களின் எண்ணிக்கை யாது? இதில் எவ்வளோ சதுரம் தேவைப்பட்டிருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்கள் இது 1, இது 2, இது 3, இது 4, 5 6 7 8, இது 1 9, இது 1 10, இதில் பாதி இருக்குது, இதில் பாதி இருக்குது. அப்போ இது 11. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 11. அப்போ 11 சதுரங்கள். அதுக்கப்புறம் 9வது கொஷின் பாருங்கள், பின்வரும் படத்தில் இடம்பெறும் முக்கோணங்களின் எண்ணிக்கை காணுங்க. இதில் எவ்வளோ முக்கோணம் இருக்குன்னு பார்க்கணும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11, இது 12. அப்போ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 12. இது 1 13 பெரிய முக்கோணம், இது 1 14, இது 1 15, இது 1 16, இது முழுசாக 1 கூட்டினீங்கன்னா 17. அப்போ 17 முக்கோணங்கள். அப்போ 17 முக்கோணங்கள். 9வதுக்கு அவ்வளோ ஆன்சர். அதுக்கப்புறம் 10வது கொஷின் பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கை காணுங்க. இதில் எவ்வளோ முக்கோணம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இது 1, இது 2, இது 3, அதுக்கப்புறம் இது 2 சேர்த்து 4, இது 2 சேர்த்து 5, இது 1 முழுசாக 1 6. அப்போ எவ்வளோ முக்கோணம் இருக்குது? 6 முக்கோணங்கள் இருக்குது. அப்போ 6 முக்கோணங்கள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 10வதுக்கு ஆன்சர். இந்த பயிற்சி தாள் கூட இதோட முடியுது. புரிஞ்சுதுங்களா?